அம்மா அம்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா? பசிக்குது. பசிக்குதா? சரி. இந்த காஃபி ரோஸ் இருக்குது, சாப்பிடுறியா? எப்படி ஸ்கூல் போறது கேக்கு? இந்தாம்மா. நல்லா படிக்கிறியா? வகுப்பில் கவனமா இருக்கிறியா? நானே நல்லா படிக்கிறேன்னுமா. ஹோம்ஒர்க் நிறைய இருக்கு. I'm going to do it. Don't disturb me. நீங்க படின்னு சொல்றீங்க. அவன் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் தான் பார்த்துட்டு இருக்கான். அவன் நல்லா படிக்கிறான், நல்லா தான் படிப்பான். உனக்கு என்ன தெரியும்? சும்மா இரு. இப்போ சில விஷயம் மாறி போச்சு. டவுட் இருந்தா ஆன்லைன்ல தான் வர சொல்றாங்க. சரி சரி, போய் குளிச்சுட்டு வா தம்பி, வந்து சாப்பிடு. ஏ கிருஷ்ணி, சும்மா அண்ணாவே கிட்ட செய்யாத. அவன் இப்போதுதான் ஸ்கூல்ல இருந்து வந்தான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அண்ணாவுக்கு போய் தண்ணீர் எடுத்து கொடு. ஏம்மா, என் காத்தியின் போன் கொண்டு என்ன பார்த்து கொண்டிருக்கிறான்? அவர் என்ன செய்யறாருன்னு தான் நான் பார்க்கிறேன். நீங்களும் வந்து பார்க்க மாட்டீங்க. நீங்க 2 பேரும் போன்ல தான் எடுப்பீங்க. நான் சொல்றது ஒரு வேலை கேட்கறது இல்லை. எல்லாரும் போனும் லேப்டாப்பும் தான். எனக்கு கவலையா இருக்கு. அப்பா, எனக்கு அப்பா போன் வாங்கி தருவீங்க. பர்த்டேக்கு ஸ்மார்ட் போன் வேணும் அப்பா. வாங்கி தருவீங்க தானே? இல்ல, இப்போ உனக்கு ஒன்றும் வேண்டாம். முதல்ல படிப்பப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்னாப்சாட் இன்ஸ்டா வச்சுக்கிறான். எனக்கு மட்டும்தான் ஒன்றுமே இல்லை. வாங்கி தாங்குறேன், ஆசையா இருக்கு. இல்ல, சும்மா இருங்க, அடம் பிடிக்காத. நல்ல பிள்ளையா இரு. நீ ஜிசிசியில் நல்ல மார்க்ஸ் தான் நான் வாங்கி தரேன். சரியா செல்லம்? சரியா? சரி அம்மா. யாரு சீக்கிரம் வாடா. அங்கேதான் கிளாஸுக்கா? கிளாஸ் அப்புறம் போலாம். ஒரு கேம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதாமா? இல்லையேடா, நேற்று யூடியூப்ல ஸ்குவிட் கேம் பார்த்தேன். நித்திரே அம்மா பேசிதான் பெட்டுக்கே போனேன். Wagwan racing. Wagwan. Yes. என்ன போய் செய்றீங்க? வகுப்புக்கு வராம போனை பார்த்து கொண்டிருக்கீங்களா? போனை கொடுங்க. ஹெட் டீச்சரிடம் கொடுக்க போகிறேன். ஸ்கூல் முடிச்சதும் நீங்க வாங்கிக் கொள்ளலாம். Sorry teacher. மன்னித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இனி போனை வகுப்பில் பார்க்க மாட்டோம். நீங்க போன் பாவிப்பது நல்ல வீடியோத்துக்கு இருக்க வேண்டும். மற்றவர்களுடன் பேசுவதற்கும் வீட்டு பாடம் செய்வதற்கும் அவசரமாக விரைவாக தேடுவதற்கும் மாத்திரமே போனை பாவிக்க வேண்டும். நீங்க இருவரும் போனை தவறாக பாவிப்பதால் தான் நான் ஹெட் டீச்சருக்கு சொல்ல வேண்டியுள்ளது. அது எனது கடமை. நீங்கள் இருவரும் வகுப்புக்கு போகலாம். வணக்கம் பிள்ளைகள். இந்த வாரம் நடந்த டெஸ்ட் பேப்பர் இதோ. உங்கள் மார்க்கை பாருங்கள். அம்மா பேச போறா. கார்த்தி, ஆருஷன், நீங்கள் இருவரும் இங்கே வாருங்கள். இருவரும் நல்லா படிக்கிறவங்க. இந்த முறை என்ன ஆயிடுச்சு?
நீங்க அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறதால தான் மார்க் குறைத்திருக்கு. அப்படிதானே? இல்ல டீச்சர், நாங்களும் அப்படி இல்லை. இல்லை டீச்சர், கொஞ்ச நேரம் இவனோட தான் படித்தேன். இருவரும் பொய் சொல்லக்கூடாது. உண்மை சொல்வது நல்லது. டீச்சர், நான் கொஞ்ச நேரம் கேம் விளையாடுறேன். நான் சும்மா film பார்த்தேன். கொஞ்ச நேரம் டிக்டாக்கும் யூஸ் பண்ணேன் டீச்சர். எப்போது ஃபோன் பார்ப்பீர்கள்? இல்ல டீச்சர், இவன் தான் ஃபோன் பார்த்துவார். இல்லை டீச்சர், இவன் தான் பெட்டியம் பார்த்தான் என்று சொன்னான். நீ சும்மா இருடா, நான் அப்படி இல்லை. நான் தான் நல்லபடியான், நீங்க தான் கூடாது. இருவரும் பொறுமையா பேசுங்கள். உண்மை மட்டும் பேசுங்கள். பார்த்தீர்களா? இப்போதான் உண்மை சொல்கிறீர்கள். இனிமே நீங்க போன் பாவிக்க முடியாது. நான் உங்கள் பெற்றோர்களை சந்திக்க வேண்டும். இருவரும் போகலாம். சரி, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? 6, 7, 2 ஒன்னே தானே மிஸ். இந்த பேஜை பாருங்க. சரியான பதில் டீச்சர், 1 times 2 21 தானே? நீங்க சரியான பதில். இனி ஜூம் மீட்டிங்கில் எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குது. நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜூம் ஐடி அனுப்புகிறேன். எல்லோரும் ஜாயின் பண்ணுங்க. மிகுதி பாடத்தை நாங்கள் தொடர்ந்து படிப்போம். சரி, பேக்கப் பண்ணுங்க. மறைக்காதீங்க. நாளைக்கு 6 மணிக்கு எல்லாரும் ஸ்டாஃப் எல்லாரும் மீட்டிங் இருக்கு. மறக்காம வாங்க. ஓகே, பாய். என்ன கார்த்தி, ஏன் அப்செட் ஆக இருக்கிறாய்? அப்பாவிடம் சொல். பரீட்சையில் குறைவான மார்க் பண்ணுறதப்பா. டீச்சர் என்கிட்ட பேசிட்டாங்க. என் ஃபோனும் ஹெட் டீச்சரிடம் கொடுத்து விட்டார்கள். என்ன பண்ண போறேன்னு தெரியல, கவலையா இருக்கு. ஏன் வகுப்பில் போனோட என்ன சொல்றது? கொஞ்ச நேரம் கேம் விளையாடுறேன்ப்பா. அப்படியா? பாப்போம். இவ்வளவு குறைவா? நீ சொல்றது கேட்கறது கார்த்திக். போன வருஷம் நல்ல மார்க்ஸ் தானே எடுத்தீங்க. இப்போ உங்களுக்கு என்ன நடந்தது? ஐயோ அம்மா, நான் சொல்லலாம் தானே அம்மா. அண்ணா நிறைய ஃபோன் தான் யூஸ் பண்றவன். நீங்க ஒன்றுமே சொல்லல. நான் நல்ல பிள்ளை தானே, நான் நல்லா படிப்பேன் தானே, நான் குட்கள் தானே. ஓ, நீ கொடுத்தா. இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. புக்கு விட யூடியூப், சாட்ஜிபிடி எல்லாம் இருக்கும். அதைத்தான் நான் சொல்றேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. நான் ஏன் சும்மா இருக்க வரும்? ஆமா, இதுதான் ஆபத்து. மன அழுத்தம், பார்வை கோளாறு, டிஸ்ட்ராக்ஷன். நம்ம பிள்ளைகள் தவறான பாதைக்கு செல்லுறாங்க. டெக்னாலஜி நல்லதுதான், ஆனா அதை கட்டுப்படுத்தி தான் பாவிக்கணும். இனிமேல் போன் யூஸுக்கு ஒரு கட்டுப்பாடு. எல்லோரும் வீட்டுக்கு வந்தவுடன் இந்த பாக்ஸுக்குள்ள போன் போட வேண்டும். சரியா? அண்ணா உனக்கு தான் அம்மா சொல்லுடா, கேளு. சும்மா இரு. அம்மா, அண்ணாவை பாருங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அம்மா சொல்றது சரிதான். மறுநாள் காலையில் தேவைக்கு மட்டும் போனே பாவிக்கலாம். சரிதானே? ஆமா, அம்மா, செல்போனே செல்போனே வேண்டாம்.